Hello everyone, welcome to Inner Magic Library. இந்த வீடியோவில் பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் எழுதிய ஒரு யோகியின் சுயசரிதம் அதுதான் பார்க்க போகிறோம். இது மொத்தம் 49 அத்தியாயங்கள் கொண்டிருக்கு. நான் இதை ஒவ்வொரு அத்தியாயமாக இல்லை ஒரு 2-3 அத்தியாயங்கள் சேர்ந்து ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு இருக்கேன். தொடர்ந்து படிக்க அந்த வீடியோஸை நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த நூலோட ரிவ்யூ நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் இதில் எவ்வளோ பக்கங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1225 பக்கங்கள் இருக்குது. நிறைய பேரோட லைஃப்பை இந்த நூல் சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க, விராட் கோலி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் பக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர்னால படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கும் புத்தக சுருக்கம் மாதிரி சொல்லாமல் அந்த அத்தியாயத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். ரொம்ப விரிவாக சொல்லலைனாலும் இதுதான் இந்த அத்தியாயத்தில் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இது அத்தியாயமாக போடலான் இருக்கேன். ஓகே, இந்த நூலில் அறிமுகமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த புக் ஆஃப் மிர்தாத் நம்ம போடும்போது நிறைய அறிமுகம் கொடுத்துருந்தாங்களோ, அறிமுக உரை நிறையா இருந்ததோ, அதே மாதிரி இந்த நூலுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த நூலை பாராட்டியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துட்டு அப்புறம் அத்தியாயம் 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நூலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யோகியால் யோகியரை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சுயசரிதை. இந்த சுயசரிதையில் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை முழுதும் அவர் சொல்கிறாரு. அவர் பல யோகிகளோட பயணம் பண்ணியிருக்காரு. அவங்கக்கிட்ட உரையாடுற வாய்ப்பு, அவங்களோட வாழக்கூடிய வாய்ப்பு அது எல்லாமே கிடச்சிருக்கு. ப்ளஸ் இவரும் ஒரு யோகி அப்படிங்கிறதுனால அவரோட கண்ணோட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் அவருக்கு வாழ்க்கை படமாக கிடச்சிது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த நூலில் அவர் சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. எல்லோரும் நினைக்கலாம், ஒரு யோகியின் சுயசரிதம் அப்படி என்ன பெருசாக இருந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மெடிடேஷனை பற்றியோ இல்லை யோக முறையை பற்றியோ அவர் ஒரு ட்ரையான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்திருப்பார். இதில் என்ன இருக்குது அவ்வளோ சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் இதோட அழகு என்ன அப்படிங்கிறது தெரியும். ஒரு ஆழ்ந்த உண்மையான ஒரு புத்தகம். இது தற்காலத்து வாசகர்கள் இந்த மாதிரி ஒரு நூலை காண்பது இனி ரொம்ப அரிது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் ஞானமும் சொந்த அனுபவங்களும் நிறைஞ்சிருக்கு. மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கையின் புதிர்களை பற்றிய ஒரு அத்தியாயம் ரொம்ப சிறப்பாக இந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். அந்த மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம் பல திகைப்புற செய்யும் அத்தியாயங்களுள் ஒன்று அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரிவ்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாசகர்களை கவர்ந்திழுக்கும் பக்கங்கள் இருக்குது அப்படின்றாங்க. ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் உறங்கி கிடக்கும் உயர்ந்த நோக்கத்திற்கும் ஏக்கத்திற்கும் அழைப்பு விடுவிக்கின்ற அளவுக்கு இந்த நூல் உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த யோகியின் சுயசரிதம் உலகம் முழுவதும் ஒரு ஆன்மீக இலக்கிய நூலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. யோகானந்த பரமஹம்சர் எப்போ இந்த நூலை எழுத ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1939 அல்லது 40 எழுத துவங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவர் இந்த நூலை முடிக்கும் போது 1945 அப்படிங்கிற வருடம் ஆயிடுச்சு. அவர் இந்த நூலை முடிக்கும்போது ரொம்ப ஆனந்தமாக அவர் இருந்தாராம். இந்த நூலோட இறுதியில் அவர் என்ன வாக்கியத்தை எழுதி முடித்தார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இறைவா நீ இந்த சந்நியாசிக்கு பெரிய குடும்பத்தை அளித்திருக்கிறாய் அப்படிங்கிறத சொல்லிட்டு எழுதினாராம். எழுதிட்டு அவர் பேனாவை கீழே வச்சுட்டு ரொம்ப ஆனந்தமாக சொன்னாராம், எல்லாம் முடிந்தது, அது நிறைவு பெற்று விட்டது. இப்புத்தகம் லட்சக்கணக்கானவர்களின் வாழ்க்கையை மாற்றும். நான் மறைந்துவிட்ட பிறகு இதுவே எனது தூதுவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத்தியாயம் 1, என் பெற்றோரும் பிள்ளை பருவமும் அப்படின்ற தலைப்பில் அவர் கொடுக்குறாரு. அவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு இந்தியாவில் இமயமலைக்கு அருகில் உள்ள கோரக்பூரில் 1893 ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி அவர் பிறந்திருக்காரு. அவரோட பெற்றோருக்கு பார்த்தீங்கன்னா 4 புதல்வர்களும் 4 புதல்விகளும் இருந்திருக்காங்க. மொத்தம் அவங்க வீட்டில் 8 குழந்தைகள். இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகுந்தலால் கோஷ் அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். இவர் 2வது மகனாக பிறந்திருக்காரு. தாய் தந்தையர் வங்காளியர்கள். தாய் தந்தை எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு சாத்வீகமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. தெய்வ நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு. அவரோட தந்தை பெயர் சரண்
கோஷ். அவர் வந்து ரொம்ப அன்பும் ஆழ்ந்த சிந்தனையும் சில சமயங்களில் கண்டிப்பும் உடையவராக இருந்திருக்கார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தந்தை வந்து பார்த்திங்கன்னா கணித மேதை, தர்க்க சாஸ்திரத்துலேயும் ஒரு நிபுணராக இருந்திருக்காரு. தாயார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதயங்களின் ஒரு அரசியாக தான் அவங்க இருந்திருக்காங்க. அன்பின் மூலமாக தான் அவங்க கற்பிப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தாயார் வந்து மறைந்த பிறகு தந்தை வந்து கொஞ்சம் அன்போடு அவங்கள வந்து வளர்த்ததா சொல்லியிருக்காரு. மகாபாரதம், ராமாயணம் அது போன்ற இதிகாச கதைகளை எல்லாம் சொல்லி அந்த சமயத்துக்கு தக்கனபடி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பிள்ளைகள் திருந்துவதற்கு, திறமையோடு அவங்க வளர்றதுக்கு, அதில் உள்ள சில கதைகள், கதாபாத்திரங்கள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தியிருக்காங்க. கண்டிப்போடையும் கற்றுக் கொடுக்கறதையும் சேர்ந்து தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. தாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு தாராள மனப்பான்மை இருந்தவங்களாக இருக்காங்க. நிறைய பேருக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டால் உடனே அவங்க வந்து தானம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காங்க. இது வந்து சில சமயம் கணவன் மனைவிக்குள்ள சில சண்டைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பாக இருந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. தாய் வந்து ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க குடும்ப செலவுக்கான பணத்தை வந்து எடுத்து வச்சுக்காம முழுதையும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஏழைக்கு. அப்போ தாய்க்கும் தந்தைக்கும் சண்டை ஏற்பட்டதை அவர் வந்து பார்த்ததா வந்து சொல்கிறாங்க. அந்த சண்டையும் கொஞ்ச நேரத்திலே சரியாக போனதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாய் தந்தைக்கு மிகப்பெரிய அளவுக்கு சண்டை சச்சரவுகள் இருந்ததா பார்க்கல அப்படிங்கிறத சொல்கிறாரு. தந்தைக்கு என்ன வேலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பாரதத்தின் பெரிய கம்பெனிகளுள் ஒன்றான வங்காள நாக்பூர் ரயில்வேயில் ஒரு துணைத் தலைவருக்கு சமமான ஒரு பதவியை வகித்திருக்கார். இவங்க பெற்றோர் வந்து மணவாழ்வின் தொடக்க காலத்திலேயே காசியில் வசித்த லாஹிரி மகாசயர் என்ற பெரிய மகானின் சீடர்களாக இருந்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு சமயம் மூத்த சகோதரி ரோமாவிடம் வந்து அவங்க அன்னை சொல்லியிருக்காங்களாம், உன் தந்தையும் நானும் வருடம் ஒரு முறைதான் மக்கட்பேறு பெற வேண்டி கணவன் மனைவியாக இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கதா இவர் வந்து சொல்கிறாரு. இந்த மகான் லாஹிரி மகாசயரை அவர் வந்து எப்படி சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்பட்டது அப்படிங்கிறத அவரோட தோழர் அவினாஷ் பாபு அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. இந்த அவினாஷ் பாபுங்கிறவங்க யாருன்னா, ரயில்வேல அவங்க தந்தையோட பணிபுரிந்தவர் தான் இவர். தந்தைக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஒருவர். இது கிடைக்கும் போதெல்லாம் யோகானந்தரை வந்து அவங்க வீட்டில் சந்தித்து பல மகான்களை பற்றியும் பல யோகிகளை பற்றியும் அவர் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறது அவரோட வழக்கம். அப்போ வந்து சொல்கிறாரு, உன் தந்தைக்கு லாஹிரி மகாசயரை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு, அதோட சூழ்நிலை எப்படி ஏற்பட்டது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவர் வந்து எனக்கு தெரியாது, நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காசியில் இருக்க என் குருதேவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாரம் வந்து அலுவலக பணியிலிருந்து விடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் தந்தையை கேட்டேன். அப்போ உன் தந்தை வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ என்ன மத வெறியனாவை ஆக போகிற, முதல்ல வேலையை பாரு, பணம் சம்பாதிக்கிற வழியை பாரு, அந்த மாதிரி எனக்கு வந்து சொன்னார். உனக்கு விடுப்பு கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. ஆனால் இதை வந்து என்னால் தாங்க முடியல. நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ஒரு தோப்பு வழியாக நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போது பல்லக்கில் வந்து கொண்டிருந்த உன் தந்தை வந்து என்னை பார்த்துட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்கானே, சரி இவன் கூட நம்ம நடந்து போவோம்னு சொல்லி பல்லக்க திருப்பி அனுப்பிட்டு என் கூட நடந்து வந்தார். நானும் உன் தந்தையும் வயல்வெளியில் நடந்து போயிட்டு இருந்தோம். வயல்வெளியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த காட்சி அங்கே இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரம்யமாக இருந்தது. ஆனால் ரசிக்கக்கூடிய மனநிலையில் இல்லை. என்னோட மனசு வந்து உங்களை பார்க்க முடியலையே, உங்களை பார்க்காம நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குரு கிட்ட நான் ரொம்ப மனம் வருந்தி கேட்டுட்டு இருந்தேன். திரும்ப திரும்ப என் மனசு அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தது. அதனால நான் எதுலையுமே மனம் லயிக்காமல் போயிட்டே இருந்தேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்க தந்தையும் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அவர் கூடவே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு குரல் வந்து கேட்குதான், பகவதி நீ உன்னிடம் வேலை செய்பவரிடம் மிக கடுமையாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டுதான். அந்த குரல் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் பாபுக்கு நல்லா தெரியுது. அது யாரோட குரல் அப்படின்னா, அவர் குருவான லாஹிரி மகாசயரோட குரல் தான் அது. அவர் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டாரு. இந்த குரலை வந்து தந்தையும் கேட்டிருக்காரு. கேட்டுட்டு அவரும் ஒரு வினாடி எந்த இதுவுமே செய்யாமல், ஆடாமல் அசையாமல் அப்படியே திகைப்புற்று அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டாங்களாம். நின்னதுக்கப்புறம் அந்த குரலும் மறைஞ்சிருச்சு. அப்புறம் இந்த அவினாஷ் கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் உனக்கு நாளைக்கு உடனே விடுப்பு தரேன், உனக்கு மட்டும் விடுப்பு தரல, நானும் உன் கூடவே விடுப்பு எடுத்துக்கிட்டு உன்னோட குருவை வந்து பார்க்க வரேன். உன் குருக்கு இவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குன்னா கண்டிப்பாக நானும் என் மனைவியும் உன் குருவை வந்து சந்திச்சு அவங்கக்கிட்ட நாங்கள் சீடர்களாக ஆகணும்னு ஆசைப்பட்றோம், கண்டிப்பாக நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னோட வர சம்மதிச்சாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
தந்தையும் அவங்களோட தாயும் வந்து போயிருக்கும்போது அந்த புல்வெளியில் உச்சரித்த அதே சொற்களை வந்து மீண்டும் குரு வந்து சொல்கிறாரு, நீ வந்து உன்னோட வேலையாளிடம் ரொம்ப கடுமையாக நடந்துட்டுருக்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீயும் உன் மனைவியும் என்னை வந்து சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் மெய்ஞான பயிற்சியான கிரியா யோகத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த லாகிரி மகாசயர் வந்து யோகானந்த பரமஹம்சரோட பிறப்பில் ரொம்ப தீவிரமான அக்கறை காட்டியிருக்காரு. உன் வாழ்க்கை நிச்சயமாக அவருடைய வாழ்வுடன் இணைக்கப்பெறும், இது குருதேவரின் ஆசி அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் பாபு வந்து யோகானந்தர் கிட்ட சொல்லியிருக்காங்க. யோகானந்தர் வந்து பிறந்த கொஞ்ச காலத்திற்குள்ளேயே லாகிரி மகாசயர் வந்து இறந்துடுறாரு. அவர் படம் வந்து தந்தை மாற்றலாகி போகிற எல்லா ஊர்கள்லையுமே அவங்களோட குடும்ப பூஜை அறையில் எப்பயுமே அவரோட படம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். காலையிலும் மாலையிலும் அவங்க அம்மா வந்து எப்பயுமே அதற்கு மலர்கள்லாம் போட்டு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அவரோட அந்த லாகிரி மகாசயரோட படம் வந்து என் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இவர் தியானத்தில் இருக்கும்போது புகைப்படத்திலிருந்து அவர் உருவம் வந்து வெளியில் வந்து மனித உருவில் அவர் முன்னாடி உட்கார்ந்து அடிக்கடி மெடிடேஷன் பண்ணுறதை அவர் வந்து பார்த்துருக்காரு. ஒளிப்படைத்த அவரோட உடலின் பாதங்களை தொட முயலும் போதெல்லாம் அவ்வுருவம் வந்து மறைந்திருக்கு. பருவ வயது அடையும் போது லாகிரி மகாசயரின் உருவம் வந்து ஒரு சிறு பட சட்டத்துக்குள்ளிருந்து வெளிப்பட்டு உருமாறி என் மனதில் உயிருடன் தங்கி ஒளியூட்டியதை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. யோகானந்தருக்கு எப்பயுமே ஒரு வருத்தம் இருக்குமா, என்னன்னா நம்ம அவரை வந்து பார்க்கலையே, நம்ம பிறக்கும் போதே அவர் வந்து இறந்துட்டாரே, அவரை நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாராம். அப்போது இந்த மாதிரி நிறைய சீடர்கள் வந்து கவலைப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய சீடர்கள் கவலைப்பட்டு அவருக்கு கடிதம் எழுதும்போது லாகிரி மகாசயர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எப்போதும் உங்கள் கூட தான் இருக்கேன், என் எலும்புகளையும் சதையையும் காண நீங்கள் ஏன் வரணும், நீங்கள் ஏன் என்னை பார்க்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்காராம். அதனால் அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தோடு கலந்துருக்காரு, நம்மளோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நாளில் தான் மனதை வந்து தேத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அப்புறம் இவருக்கு வந்து ஒரு 8 வயதாக இருக்கும்போது லாகிரி மகாசயரின் புகைப்படத்தின் மூலமாக ஒரு ஆச்சரியமான விதத்தில் அவரோட உடல் நலம் அடைந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஆசியாலே வந்து காலரானால அந்த டைமில் நிறைய பேர் தாக்கப்பட்டிருக்காங்க. 8 வயதான யோகானந்தருக்கும் காலரா வந்திருக்கு. அவர் வந்து மருத்துவர்கள்லாம் சொல்லிட்டாங்க, அவர் இறந்து போகிறாரு, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சதா வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாராம், ரொம்ப உடல் வந்து மெலிந்துட்டார், எந்திரிச்சு அவரால் உட்காரக்கூட முடியாத அளவுக்கு உடல் வந்து பலவீனமாயிடுச்சு, கண்டிப்பாக சாக தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்களாம். ஆனால் தாய் வந்து ஒரு நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க, கண்டிப்பாக லாகிரி மகாசயர் வந்து நமக்கு உதவி பண்ணுவார், நம்ம இதுலேருந்து வெளில வருவோம், மகன் வந்து காப்பாற்றப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஒரு நாள் அவர் வந்து ரொம்ப அசதியாக படுத்திருக்கும் போது அவங்க தாய் வந்து சொல்கிறாங்களாம், நீ வந்து லாகிரி மகாசயரின் புகைப்படத்தை பாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து செய்கை செஞ்சாங்களாம். பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு ஒளி வந்து வெளிப்பட்டதை வந்து பார்க்குறாங்க. அவர் வந்து நீ கும்பிடு, அவர் தான் உன்னை காப்பாற்ற போகிறாரு, நீ கும்பிடுன்னு சொல்லும்போது அவரால் கையை எடுத்து கும்பிட கூட முடியாத அளவுக்கு உடல் வந்து பலவீனம் அடைந்திருக்கு. ஆனாலும் மனதால் வந்து அவரை வந்து வணங்குறாரு. கொஞ்ச நேரத்திலே அந்த படத்துலேருந்து வந்த ஒளி அந்த அறை முழுவதும் நிரம்பியதாக உணர்றாங்க. இவருக்கு வந்து வாந்தி வந்து எப்போ பாரு வந்துட்டே இருக்குமா, வயிறு வந்து பரட்டிகிட்டே இருக்குமா. ஆனால் அந்த ஒளி வந்து அவர் மேலே பட்டதும், அந்த அறை முழுவதும் அந்த ஒளி வந்து பட்டதும், அந்த குமட்டல் அந்த அறிகுறி அது எதுவுமே இல்லாமல் இருந்து தான் நாளடைவில் அவர் வந்து நலமடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லாகிரி மகாசயரோட புகைப்படம் அது வந்து ஒரு விலை மதிக்க முடியாத என் அரிய பொக்கிஷங்களுள் ஒன்று அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த புகைப்படம் எப்படி அவங்க வீட்டுக்கு வந்தது அப்படின்னா, அவரோட தந்தைக்கு லாகிரி மகாசயர் அவர் கையாலே கொடுத்தது அப்படின்றத சொல்கிறாங்க. யோகானந்தர் வளர்ந்ததுக்கப்புறமும் வேறு ஏதாவது புகைப்படங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாராம். ஆனால் லாகிரி மகாசயரோட புகைப்படம் எதுவுமே கிடைக்கலையாம். இந்த புகைப்படம் வந்து எடுக்கப்பட்டதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்களோட நிறைய சீடர்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இவரை வந்து புகைப்படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிரியப்பட்டிருக்காங்க. ஆனால் இவருக்கு ஏனோ புகைப்படம் எடுக்கிறதுல அவ்வளோ பெரிய விருப்பம் வந்து இல்லாமல் இருந்திருக்கு. அவர் வந்து மறுத்திருக்காரு, எடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனாலும் காளி குமார் ராய் அப்படின்ற ஒருத்தர் வந்து அவங்களோட குழுவோடு அவங்க உட்கார்ந்துருக்கும் போது லாகிரி மகாசயர் வந்து புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காரு. எடுத்துட்டு அது எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு பார்க்கும்போது
குருவோட இடம் மட்டும் காலியாக இருக்குது. அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரியும் அந்த குழு வந்து அப்படியே இருக்காங்க, பக்தர்கள் குழுவெல்லாம் அப்படியே இருக்காங்க. ஆனால் இவரோட படம் மட்டும் விழுகலை. ஒரு 5-6 படங்கள் எடுத்திருக்காரு. அந்த 5-6 படங்கள்லையுமே குரு வந்து இல்லாமல் இருந்திருக்காரு. அப்போ ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போது இன்னொரு புகைப்பட கலைஞர், அவர் வந்து ஒரு மாணவராக இருந்திருக்காரு, புகைப்பட நிபுணத்துவத்தில் ஒரு மாணவர். அவர் வந்து சொல்கிறாரு, என்னோட கருவியிலேருந்து எந்த ஒரு உருவமும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, நான் அவரை எடுக்கிறேன் பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் பேர் வந்து கங்காதர் பாபு அப்படின்றவர். அவர் வந்து எடுக்கிறாரு. அவர் எடுக்கும் போதும் இதே தான். அவர் வந்து மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க, லாகிரி மகாசயர். அவர் மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு மர சட்டத்தில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணியிருக்காரு. அதை வந்து அவங்க எடுக்கிறாங்க. அந்த மரப்பலகை மட்டும்தான் இருக்கே தவிர அவர் இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது அவர் ரொம்ப வருத்தப்பட்டு குரு கிட்ட வந்து சொல்கிறாரு, என்னால் அவங்களை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குரு சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு ஆன்மா, கண்ணுக்கு புலனாகாமல் எங்கும் வியாபித்துள்ளதை உன் கேமரா எப்படி பிரதிபலிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அப்போது அது முடியாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் உங்கள் உடற்கோவிலின் படம் வந்து எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். இது வந்து நான் ரொம்ப அன்போடு உங்ககிட்ட வந்து விரும்பி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் வந்து சொல்லியிருக்காரு, சரி நீ நாளைக்கு வா, நீ வந்து என்ன படம் பிடிக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்த நாள் காலை அவர் சொன்ன மாதிரியே ஒரு புகைப்படம் எடுக்கிறாரு. அந்த புகைப்படத்தில் அவரோட உருவம் வந்து நல்லா தெரிந்தது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு புகைப்படமும் எடுக்கிறதுக்கு அனுமதி வழங்கலை அப்படிங்கிறத சொல்கிறாரு. குருவின் சக்தியினால் அவர் வந்து உடல் நலமுற்ற சில நாட்களுக்குள்ளாகவே ஒரு மகத்தான ஆன்மீக தரிசனம் வந்து அவர் பார்த்துருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு காலை வேளையில் படுக்கையில் உட்கார்ந்தபடியே ஒரு ஆழ்ந்த தியானத்துக்கு போயிருக்காரு. அந்த ஆழ்ந்த தியானத்தில் மூடிய கண்களின் இருளுக்கு பின் யாதுள்ளது அப்படிங்கிற கேள்வி வந்து அவர் மனதை வந்து அரித்து கொண்டே இருந்ததான். அதனால அவர் தொடர்ந்து அது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்போது அகக்கண்களின் உள்நோக்கில் ஒரு பேரொளி வந்து உருக்கொண்டதை வந்து பார்த்துருக்காரு. அது நெற்றியினுள் ஒளிர்ந்த ஒரு பெருந்திரையில் மலைக்குகையில் தியான கோலத்தில் வீற்றிருக்கும் தெய்வீக குருமார்களை வந்து அவர் பார்த்துருக்காரு. அவங்க எல்லார்ட்டையும் கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானா. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இமாலயத்தில் உள்ள யோகிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நானும் இமாலயத்துக்கு வந்து உங்களை மாதிரியே ஆவதற்கு ஏங்குகிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அந்த தோற்றம் வந்து மறைஞ்சதுக்கப்புறமா ரொம்ப வெள்ளி கிரகணங்களின் பேரொளி மாதிரி ஒரு ஒளி வந்து அப்படி பறந்து விரிந்து கொண்டே போகுதான். அப்போது இந்த அதிசய ஒளி யாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அப்போ நான் ஈஸ்வரன், நான் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு மேகங்களின் முழக்கம் போல ஒரு குரல் வந்து கேட்டதா சொல்கிறாரு. இறைவனை தேட வேண்டும் என்ற ஆவல் வந்து நிரந்தரமாக அவர் மனதுக்குள் நிலை கொண்ட தருணம் வந்து அதுதான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இளமைக்கால நினைவுகளில் ஒரு குறிப்பிடத்தக்கது இது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இவங்களோட மூத்த சகோதரியான உமா அப்படிங்கிறவங்களோட காலில் ஒரு கட்டி வந்து வந்திருக்கு. அவர் கட்டி வந்தோடனே ஒரு களிம்பு ஜாடியை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. களிம்பு ஜாடியை எடுத்துகிட்டு வந்தோடனே அவங்களோட கட்டியில் வந்து அந்த களிம்பை வந்து போட்டுக்கிறாங்க. யோகானந்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருமே ஒரு களிம்பை எடுத்து அவரோட முன்கையில் வந்து தேய்ச்சிக்கிறாராம். இது எதுக்காக பண்ணிகிட்ருக்க, எனக்கு வந்து கட்டி இருக்குது, நான் போட்டுக்கிறேன், நீயே உன்னோட கையில் கட்டி இல்லாத இடத்துல எதுக்காக தேய்ச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க. அதுக்கு இவர் வந்து சொல்கிறாராம், எனக்கு நாளை இங்கே ஒரு கட்டி வரப்போகுது, அதுக்காக நான் இப்போவே வந்து தேய்ச்சிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காராம். அப்புறம் என்ன நீ இப்படி பேசுகிற, அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து என்ன சொல்கிறாராம், உன்னோட கட்டியும் நாளைக்கு 2 மடங்காக பெருசாகும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இவங்க வந்து நீ எல்லாம் பொய் பேசுகிற, நீ வந்து சும்மா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் ஃபுல்லாக கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். இது கண்டிப்பாக நடக்கும், நான் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும்னு இவரும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அடுத்த நாள் காலையில் வந்து கண்டிப்பாக இவனுக்கு கட்டி வந்திருக்கான்னு பார்க்கணுன்னு அக்காவுக்கு ஒரு ஆர்வம். அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவர் சொன்ன இடத்துல, அவர் களிம்பு தேய்ச்ச இடத்துல ஒரு கட்டி வந்திருக்கு. உடனே அவங்க அம்மா கிட்ட, அம்மா இவன் வந்து இப்படி சொன்னான், இவனோட கையில் நிஜமாலே இன்றைக்கி ஒரு கட்டி வந்துருச்சுமா, இவன் வந்து ஒரு சூனியவாதியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து போய் சொல்கிறாங்க. சொன்னோடனே அவங்க அம்மா ரொம்ப கண்டிக்கிறாங்களாம். எப்பயுமே ஒரு தீங்கிழைக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம சொல்லக்கூடாது, அந்த மாதிரி வார்த்தைகள், அந்த மாதிரி ஒரு எண்ணமே நம்ம மனதில் வந்து வரக்கூடாது, இனிமேல் நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புத்திமதி சொல்கிறாங்க. இது வந்து அறுவை சிகிச்சை செய்யப்படுற அளவுக்கு அவரோட கட்டி வந்து ரொம்ப அதிகமாகி அறுவை சிகிச்சை வந்து செஞ்சுருக்காங்க. அதோட தழும்பு கூட இப்போ இருக்குது அப்படின்றாரு. அவங்க அம்மா அந்த அறிவுரை கொடுத்ததுக்கப்புறமா அவங்க வந்து எந்த ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய எண்ணங்களையும் அவர் வந்து நினைக்கிறதும் இல்லை, யாருக்கும் சொல்கிறதும் இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா எண்ணத்துக்கு அப்படி ஒரு வலிமை வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
ஒவ்வொரு சொல்லுமே வந்து ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தும். அது நன்மையாக இருந்தால் நன்மையை ஏற்படுத்தும், தீமையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து தீமையை உண்டாக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஒரு வாழ்க்கை பாடமாக அவர் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களோட குடும்பம் வந்து பஞ்சாபில் உள்ள லாகூருக்கு வந்து அவங்க போயிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு அங்கே ஒரு வேலை கிடைக்குது. அவர் அங்கே போகிறாரு. அங்கே வந்து அவருக்கு ஒரு காளியின் வடிவத்தில் தெய்வத்தாயின் படம் ஒன்று வந்து கிடைக்குது. அதை அவரோட பூஜை அறையில் வந்து வச்சு தினமும் வழிபடுறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது. அந்த பூஜை அறையிலிருந்து அவர் அமர்ந்து என்ன கேள்விகள், என்ன ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதுக்கான விடைகள் கிடைக்கிறது, அந்த விஷயம் நடக்கிறது, இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ அவருக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து இருக்கு. இந்த பூஜை அறையில் உட்கார்ந்து இந்த தெய்வத்தாய்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அசைக்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இதை வந்து சோதிக்கிற விதமாக அவங்க அக்கா வந்து ஒரு கேலியாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இவர் வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்ருக்காரு. இப்போ நீ என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, தெய்வத்தாய்கிட்ட நான் கேட்பதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க, அது எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்றத யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். அதுக்கு இவங்க அக்கா வந்து சொன்னாங்களா, அந்த தூரத்தில் 2 பட்டங்கள் வந்து தெரியுது பார்த்தியா, அது உன் கையில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டு பார்ப்போம், நீ வேண்டுனா அது வந்து தெய்வத்தாய் தராங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. உடனே இவர் வந்து கண்டிப்பாக நான் என்ன கேட்டாலும் தருவாங்க, இப்போ அந்த பட்டங்கள் தானே, கண்டிப்பாக கேட்குறேன் பாரு, தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கண்ணை மூடிட்டு பிரார்த்திக்கிறாரு. பிரார்த்திக்கும் போது அந்த பட்டங்களில் வந்து ஒரு பட்டம் வந்து ரொம்ப காற்றுல ஆடி ஆடி வந்து ஒரு கள்ளிச்செடி இருக்குது. அந்த கள்ளிச்செடி மேலே வந்து ஒரு சுருக்கு மாதிரி விழுந்து இவரோட மாடிக்கு வந்து அந்த பட்டம் வந்து விழுகுது. அந்த கள்ளிச்செடியில் ஏற்பட்ட சுருக்குனால அந்த பட்டம் இவர் கைக்கே வர்ற அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்ததுனால அந்த கயிறை வந்து பட்டத்தோட கயிறை வந்து இவர் பிடிக்கிற அளவுக்கு வருது. அப்போ அவங்க அக்கா சொல்கிறாங்க, இது எதர்ச்சியாக நடந்த விஷயம், இதுக்காக நான் வந்து நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், இன்னொரு பட்டம் இன்னும் வரலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் வரும் பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் வந்து ஆழ்ந்து பிரார்த்திக்கிறாரு. பிரார்த்திக்கும் போது 2வது தடவையும் அதே கள்ளிச்செடியில் ஒரு சுருக்கு ஏற்பட்டு அந்த பட்டத்தோட கயிறும் இவரோட கைக்கு வந்து வருது. இதை பார்த்துட்டு அவங்க அக்கா வந்து ரொம்ப அதிர்ச்சியாயிட்டு, நீ என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. இதோட அத்தியாயம் 1 வந்து முடியுது. அத்தியாயம் 2, அன்னையின் மறைவும் மாயத்தோற்றமும். இவரோட அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அண்ணனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமாக பெண் தேடுறாங்க. அவங்க அண்ணனுக்கு ஒரு பெண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவும் எடுத்துடுறாங்க. அண்ணன் பேர் வந்து அனந்தா. அனந்தாவுக்கு ஒரு பெண்ணெல்லாம் பார்த்து கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கு. சொந்தக்காரங்க பல இடத்துலேருந்து பல ஊர்கள்லேருந்து வராங்க. இவங்க அப்பாவுக்கு மாறுதல் ஆனதுனால, வேலை மாறுதலின் காரணமாக யோகானந்தரும் அவங்க அப்பாவும் மட்டும் வேறொரு ஊரில் இருக்காங்க. அவங்க வந்து கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப ஏற்பாடு பண்ணி எல்லா வேலையும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. எல்லா கல்யாண வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். இவர் வந்து நம்ம சீக்கிரமாக அண்ணன் கல்யாணத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அதுக்கு அடுத்த நாள் அவங்க கிளம்புறதா இருக்காங்க. அதுக்கு முதல் நாள் இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி அந்த அளவில் அதிகாலை பொழுதில் யோகானந்தரோட கனவில் அவங்க அம்மா வந்து வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, உன் தந்தையை சீக்கிரமாக எழுப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். அவங்களோட குரல் வந்து ரொம்ப மெதுவாக கேட்குது. அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நாளை காலையில் புறப்படக்கூடிய முதல் ரயிலை வந்து பிடிங்க. 4 மணிக்கு அந்த ரயில்னால் அந்த 4 மணிக்கு அந்த ரயிலை பிடிங்க, கல்கத்தாவிற்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். அப்படி வந்தீங்கன்னா தான் என்னை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து உடனே தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்றாரு. எந்திரிச்சிட்டு அவங்க அப்பாவை எழுப்புறாங்க. அப்பா, இந்த மாதிரி அம்மா வந்து என்னோட கனவுல வந்தாங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, வாங்க நம்ம போய் பார்க்கணும், அம்மா உடனே பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, இல்லை நீ ஏதோ பதட்டத்தில் அப்படி இருக்குது, அது வந்து ஒரு கனவு தானே, அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் இவருக்கு வந்து மனசு கேட்கல. என்னமோ அதுதான் கடைசியாக அவங்க அம்மாவை பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக அவருக்கு வந்து தோணுது. அப்போ இல்லைப்பா, இதுக்கப்புறம் நம்ம அம்மாவை வந்து உயிரோட பார்க்க முடியாதோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, இல்லை அவங்க அம்மா நல்லா ஆரோக்கியமாக இருக்கா, அவளுக்கு எந்த உடல்நிலை குறைவும் இல்லை, அப்படி இருக்கும்போது நீ ஏன் வந்து பயப்படுற, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, உங்கள் அம்மா நல்லா இருப்பாங்க, நம்ம நினச்சபடியே நம்ம கல்யாணத்துக்கு போவோம், நீ பேசாமல் இருன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இவருக்கு வந்து மனசு கேட்கல. அப்புறம் அவங்க அப்பா உடன்படாதனால இவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இவர் பயந்தபடியே ஊர்லேருந்து ஒரு தந்தி வருது இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி, அம்மா வந்து காலமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு ரொம்ப மனசு சங்கடமாயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் இவரும் போய் வந்து அவங்க அம்மாவை சடலத்தை தான் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் பண்ணுறாங்க. அப்புறம் அனந்தாவுக்கு கொஞ்சம் மாதங்கள் கழித்து அவங்க பார்த்து வச்ச அதே பொண்ணையே கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க.
இவர் வந்து அவங்க அம்மா இறந்த துயரத்தை வந்து அவரால் தாங்கிக்கவே முடியலை. யார் ஆறுதல் சொன்னாலும் அவரோட மனசு வந்து சாந்தி அடையவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியாக இருக்கார், எதுலேயுமே நாட்டம் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர் தோணிகிட்ருக்கு, நம்ம வந்து கண்டிப்பாக இமயமலைக்கு போயிடணும், அங்கே போய் நம்ம துறவிகளெல்லாம் சந்தித்து நம்மளும் ஒரு துறவியாக ஆயிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் இவங்க அப்பாவுக்கும் அனந்தாங்கிற அவங்க அண்ணாவுக்கும் எப்பயுமே வந்து ஒரு சந்தேகம், இவர் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கார், இவர் எப்படி போய் அங்கே இமயமலைக்கு போயிட்டு துறவிகளை எல்லாம் பார்த்துட்டு இவங்க எப்படி வந்து சன்னியாசியாக முடியும், அதுக்கான வயசு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. ஆனாலும் இவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டே இருக்காரு. ஒரு தடவை இவர் வீட்டை விட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் இமயமலை போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனாலும் அவங்க அண்ணா வந்து எப்படியோ கண்டுபிடிச்சி இவரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இவர் எப்பயுமே போகக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போகணும், அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிக்கிறாங்க. ஸோ எப்பயுமே ஒரு மரத்தடியை வந்து அவர் சுற்றி வந்துகிட்டே இருப்பார். அந்த மரத்தடி போகிறதுக்கு மட்டும்தான் அவருக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. யோகானந்தரோட அன்னை வந்து 14 மாதங்கள் இறந்ததுக்கு அப்புறமா அன்னை வந்து ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வந்து அனந்தா கிட்ட கொடுத்துட்டு போனதை அப்போ தான் அவருக்கு வந்து தெரியுது. அனந்தா கிட்ட அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இறந்து சரியாக 1 வருஷம் கழித்து இந்த பொருளை நீ அவன்கிட்ட கொடுக்கணும், நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் அவனுக்கு சொல்லணும், அது அவனுக்கு ரொம்ப முக்கியமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் அனந்தா மனசில் ஏதோ ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்ததுனால 14 மாதங்கள் கழித்து தான் வந்து யோகானந்தர்கிட்ட அவங்க வந்து அவங்க கொடுக்க சொன்ன ஒரு பொருளை வந்து கொடுக்குறாரு. ஒரு சின்ன பேழையை வந்து அவர் கையில் கொடுக்குறாரு. அதில் வந்து ஒரு கடிதம் இருக்குது. அந்த கடிதத்தில் வந்து அவங்க அம்மா எழுதியிருக்காங்க, இதுதான் என்னோட கடைசி ஆசையாக இருக்கும், நீ வந்து பிறக்கும் போதே நீ அற்புதமான ஒரு சக்தியோடு தான் பிறந்திருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது அப்படின்றாங்க. லாகிரி மகாசயர்கிட்ட கொண்டு போய் இவரை வந்து காட்டிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நினச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நம்மளால் அவர் பக்கத்தில் கூட போக முடியாது போல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே குழந்தைக்கு தட்டி கொடுத்துட்டு அவரோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிக்கிட்டாங்களாம். அப்போ லாகிரி மகாசயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த குழந்தைய கையில் வச்சுருக்க அந்த பெண்மணி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க குழந்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு, உன்னோட மகன் வந்து ஒரு மிகப்பெரிய யோகியாக வருவான், ஆன்மீக ஆற்றலால் அவன் அநேக ஆன்மாக்களை இறைவனின் சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வான் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த கடிதத்தில் வந்து எழுதியிருக்காங்க, நான் ஏன் இதை உனக்கு எழுதுறேன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப உந்துதலாக இருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை நான் வந்து உனக்கு இந்த இதில் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அவங்க பஞ்சாபில் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு மகானோட சந்திப்பு வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த வேலையாள் வந்து ஓடி வந்து சொல்கிறாரு, அம்மா முகுந்தனின் அன்னையை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காருமா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி யார் வந்திருக்கா, இரு நானே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா போகிறாங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, இவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அந்த ஞானிக்கிட்ட. அப்போ அந்த ஞானி வந்து சொல்கிறாரு, அம்மா உன்னோட பூலோக வாழ்க்கை வந்து முடிகிறதுக்கு இன்னும் அதிக காலம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மௌனம் வந்து மனதில் நிலவுது. ஆனால் அதை பற்றி அச்சமோ பயமோ அவங்களுக்கு வந்து ஏற்படலை. ஒரு பேர் அமைதி வந்து அவங்களுக்கு இருக்குது. கடைசியாக ஒரு வெள்ளி தாயத்தை காப்பாற்றும் பொறுப்பை நீ ஏற்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் அதை அப்படியே உன் கையில் வந்து என்னால் கொடுக்க முடியாது, இதோட உண்மைத்தன்மையை நீ உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நீ நாளைக்கு தியானம் செய்யும்போது உன் கைகளுக்கு தானாக அத்தாயத்து வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உன் மரணப்படுக்கையில் உன் மூத்த மகன் அனந்தாவிடம் கொடுத்து நீ இறந்ததுக்கப்புறம் 1 வருடம் கழித்து அத்தாயத்தை முகுந்தனிடம், அதாவது 2வது மகன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. முகுந்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பெரிய ஞானிகளிடமிருந்து அந்த தாயத்தின் பொருளை என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்வான் அப்படின்றாங்க. முகுந்தன்கிறது அவரோட இயற்பெயர், யோகானந்தரோட இயற்பெயர் தான் முகுந்தன். அவர் வந்து ஞானிகளின் மூலமாக இத்தாயத்தோட பொருள் என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்வான் அப்படின்றாங்க. இந்த தாயத்து நீ இறந்து 1 வருடம் கழித்து கிடைக்கும் போது அவன் வந்து உலக ஆசையெல்லாம் முற்றும் துறந்து கடவுளை நோக்கி தீவிர நாட்டத்தோடு செல்ல தயாராக இருக்கும் தருணத்தில் தான் இந்த தாயத்தை அவன் கையில் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்காரு. சில வருடங்கள் அந்த தாயத்து அவன் கையில் இருக்கும், அதோட முழுமையான பலன் அவனுக்கு கிடைத்ததுக்கு அப்புறமா அது தானே மறைந்து விடும் அப்படிங்கிற ரகசியத்தையும் வந்து அவருக்கு சொல்கிறாங்க. யோகானந்தர் சொல்கிறாரு, அந்த தாயத்து என் கையில் கிடைக்கும் போதே ஒரு ஞான பேரொழியை என்னால் உணர முடிந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அத்தியாயம் 3, ஈருடல் கொண்ட மகான்.
யோகானந்தர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தடவை இமயமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தினரிடம் சொல்லாமல் அவர் வந்து அவரே ரயில் ஏறி பயணம் பண்ணி அப்புறம் நடுவில் அனந்தா வந்து அவரை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. இதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இவனை வந்து முறையாக நம்மளே வந்து ஒரு நல்ல குரு கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அப்படி இல்லைன்னா இவன் வந்து இமயமலைக்கு போகிறேன் அப்படிங்கிற பேரில் இவன் வந்து போயிட்டு யாராவது போலி குருமார்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு எந்த விதமான கஷ்டமும் அவன் வந்து அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு. அதனால அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா அவரே வந்து காசிக்கு போகிறதுக்கான பயணச்சீட்டை வந்து வாங்கி தன் மகனுக்கு முதல் வகுப்பில் ரயில்வேல ஒரு சீட்டையும் வாங்கி கொடுக்குற பயணச்சீட்டையும் வாங்கி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு தன்னோட நண்பர் ஒருவரை வந்து போய் பார்க்க சொல்கிறாரு. அவர் இவரோட எண்ணத்தை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. காசியில் உள்ள நண்பர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத் பாபு. அவங்கக்கிட்ட நீ வந்து போய் பாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு துரதிருஷ்டவசமாக அவங்களோட முகவரி வந்து தெரியலை, அது தொலைச்சிட்டாரு. அதனால சுவாமி பிரணவானந்தர் அவங்கக்கிட்ட நீ போய் நான் எழுதி கொடுக்குற இந்த கடிதத்தை கொடுத்தேன்னா அவர் கேதார்நாத் பாபு எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உனக்கு சொல்லுவாங்க, அவர் உனக்கு உதவுவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு சரி நான் வந்து போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரணவானந்தர் அவங்கள வந்து பார்க்குறதுக்காக போகிறாரு. அப்போ யோகானந்தருக்கு வயசு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 12 வயது தான் ஆகுது. பிரணவானந்தரை போய் பார்க்க போகிறாங்க. அவரை பார்க்கும்போது அவர் ஒரு தியான நிலையில் வந்து இருக்கார். இவரை கூப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே அவர் முன்னாடி நிற்கிறாரு. அப்போ ஏதோ உணர்வு ஏற்பட்டு அந்த பிரணவானந்தர் வந்து கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறந்தோடனே வா நீ எந்த விஷயமா வந்தேன்னு எனக்கு தெரியும், உங்கள் அப்பாவோட பேர் வந்து இது தானே, நீ அவரோட மகன் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு முன் அறிமுகமே இல்லை. அப்படி இருந்தும் கரெக்டாக என்னோட பேரை வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறம் தன் சட்டை பையில் வச்சிருந்த அறிமுக கடிதத்தை எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அவர் வந்து படிக்கிறாரு. படித்து பார்த்துட்டு அமைதியாக இருக்காரு. கேதார்நாத் பாபு வந்து நான் உனக்கு கண்டிப்பாக அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி உன்னை வந்து நான் சந்திக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் தராரு. பிரணவானந்தர் வந்து சொல்கிறாரு, நான் 2 விதமான ஓய்வூதியங்களை அனுபவித்து வருகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. ஒன்று சிபாரிசினால் கிடைக்கும் ஓய்வூதியம், வேலை பார்க்குறோம், வேலை பார்த்துட்டு நமக்கு வந்து அதுலேருந்து ஒரு ஓய்வூதியம் கிடைக்குது இல்லையா, அதுவும் விண்ணுலக தந்தையின் சிபாரிசினால் கிடைக்கக்கூடியது இன்னொன்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது என்னது? விண்ணுலக தந்தையிடமிருந்து தங்களுக்கு என்ன விதமான ஓய்வூதியம் கிடைக்குது, அவங்க என்ன உங்கள் மடியில் பணத்தை போடுறாங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாராம். அதுக்கு அவர் வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, பேர் அமைதியை வந்து ஓய்வூதியமாக கொடுக்குறாங்க விண்ணுலக தந்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு ஆழ்ந்த தியானத்தின் பரிசு மூலமாக அது நமக்கு வந்து கிடைக்கும், அந்த நிலையை வந்து எனக்கு கொடுக்கறது தான் மிகச்சிறந்த ஒரு ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இவர் வந்து தியான நிலைக்கு போயிடுறாங்க. இவருக்கு ரொம்ப நேரமும் ஆகுது. இவருக்கு வந்து கேதார்நாத்தை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஏற்படுது. அமைதியாக அவரை பார்த்துட்டே இருக்காரு. அவர் தியான நிலையில் இருக்கும்போது அமைதியாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதோ சலனப்பட்ட மாதிரி இருந்தது. மறுபடியும் அமைதி நிலைக்கு வந்துடுறாரு. அதை வந்து பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவங்க இருந்த அறைக்கு இன்னொருத்தர் வராரு. அவர் வந்த உடனே கேதார்நாத் பாபு இவர் தான், நீங்கள் வந்து கேட்டையில அது இவர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நான் இவரை வந்து பார்க்கணுன்னு சொன்னேன், இவரும் நான் அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொன்னார், அது எப்படி இப்போ கரெக்டாக இவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் ஏற்படுது. இவர் திரும்பி தியான நிலைக்கு போயிடுறாரு. தியான நிலைக்கு போனோடனே கேதார்நாத்தை வந்து கூப்பிட்டு கேட்குறாரு, எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, கங்கையில் நீராடிட்டு இருந்தேன், நீராடிட்டு இருக்கும்போது பிரணவானந்தர் முன்னாடி வந்தார், வந்துட்டு உன்னை பார்க்கறதுக்கு பகவதியின் மகன் வந்து காத்துட்ருக்கான் என்னோட அறையில், நீ என்னோட உடனே வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் குளிச்சு முடிச்ச உடனே வந்துடுறேன்னு சொன்னேன். சரி என்னால் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, நான் எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் உன்னை சந்திக்கிறேன் என்னோட வீட்டிலன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார். நான் வந்து திரும்பி பார்க்குறதுக்குள்ளேயும் இவரை காணோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாரு, இவங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பிரணவானந்தர் கீழே வந்து ஒரு காலனி இருக்குது, இந்த காலனியை போட்டுட்டு தான் அவர் வந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவரும் இவர் காலனியும் இங்கே தானே இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போது ரொம்ப ஒரு 2 பேருக்குமே ஒரு ஆச்சரியம். அப்போ இவர் வந்து கேட்குறாரு கேதார்நாத் கிட்ட, நீங்கள் அங்கே தான் இருக்கீங்கிறது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்துடுறாங்க. அப்போ இந்த முகுந்தன் வந்து நினைக்கிறானா, எனக்கு தெரிந்த வகையில் லாகிரி மகாசயர் தான் மிகச்சிறந்த யோகி, மனித உடலில் தோன்றும் தெய்வமே அவர் தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவரோட சீடர்
நினைத்த மாத்திரத்தில் இன்னொரு உடல் எடுக்கும் திறன் படைத்திருந்தா அவரோட குருவான லாகிரி மகாசயரோட அற்புத திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ஆச்சரியப்பட்டேன் அப்படின்றத சொல்றாரு. அத்தியாயம் 4. என் தடைப்பட்ட இமய பயணம். இவருக்கு மறுபடியும் இமயமலைக்கு போகணுங்கிற ஒரு ஆவல் அவருக்கு ஏற்படுது. அதனால அவங்க வகுப்பில் படிக்கக்கூடிய 2 பையங்களையும் சேர்த்துக்கிட்டு இமயமலைக்கு போகிறதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணிட்டு நம்ம அங்கே ஓடி போகிறோம், வீட்டில் யாருக்கும் சொல்ல வேணாம், நம்ம அங்கே போகிறோம், துறவிகளை பார்க்குறோம், நம்மளும் ஒரு துறவியாக மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு இவங்க மொத்தம் 3 பேருமே கிளம்புறாங்க. கிளம்பும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தடவை அண்ணங்கிட்டேருந்து நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முகுந்தன் என்ன பண்ணுறாருன்னா, ஐரோப்பியர்கள் அணியக்கூடிய உடையை வாங்கிக்கிறாங்க. இவங்க வங்காள பையன்கள் அணிகிற உடையே அணிஞ்சிருந்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு உடையை மாற்றிக்கிறாங்க. மாற்றிட்டு ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்க கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிறாங்க, பிரயாணத்துக்கு தேவைப்படுறதுக்கு எடுத்துக்கிட்டு இவங்க 3 பேரும் கிளம்புறாங்க. அனந்தா எப்பயுமே முகுந்தன் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே இருப்பார். ஏன்னா இவன் எப்போ பாரு வீட்டை விட்டு ஓடி போகிறான், இவனை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே எப்பயுமே குறியாக இருப்பார். ஆனாலும் அன்னைக்கு கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கும் போது இவங்க 3 பேரும் கிளம்பிடுறாங்க. இவங்க 3 பேரும் ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்துட்ருக்காங்க. அப்போ சந்தேகப்படும்படியாக நிறைய பேர் பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க. என்னது 3 சிறுவர்களாக இருக்காங்களே, பெற்றவங்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போகிறாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு அதிகாரி என்னப்பா நீங்கள் 3 பேர் வந்திருக்கீங்க, உங்களோட யாரும் வரலையா அப்படிங்கிறத கேட்குறாரு. அதுக்கப்புறம் உங்கள் பேரையும் கேட்குறாரு. தாமஸு அந்த மாதிரிலாம் அவங்க ஆங்கிலேய பெயர்கள் சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட வராமல் சமாளிச்சிட்றாங்க. அப்புறம் இவங்க காசிக்கு போகிறதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க அங்கேருந்து வண்டியெல்லாம் பிடிச்சி போயிடுறாங்க. ஹரித்வார் வரையும் போயிடுறாங்க. ஹரித்வாருக்கு வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து ரிஷிகேஷுக்கு போகிறதுக்கு பயண சீட்டுகளை எல்லாம் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு பிளாட்ஃபாரத்தில் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துருக்கும் போது அங்கேருந்து ஒரு போலீஸ்காரர் வராரு. அதட்டி ஏதோ கேட்குறாரு. கேட்ட உடனே பயந்துடுறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையுமே அவர் காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களோட வீட்டு ஆளுங்களுக்கு கால் பண்ணி வரவும் சொல்லிடுறாங்க. அந்த அதிகாரி சொல்கிறாரு, இந்த மாதிரி துறவி ஆகணும், துறவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பசங்க இங்கே வர்றாங்க. அவங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சோத்துக்கே வழி இல்லாமல்லாம் ஆயிடுறாங்க, பிச்சை எடுக்க வைக்கிறாங்க, போலி சாமியார்கள்ட்ட மாற்றிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அப்படி இருக்கும்போது சிறுவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் இப்படி வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு விசித்திரமான கதையும் சொல்கிறாரு. இப்போ நேற்று அவர் சொல்கிறாரு, ஒரு தெய்வீக மனிதரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிச்சைக்காரங்கள்லாம் இருக்காங்க, அங்கேயே சாமியார்களும் சில பேர் இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. திருடிட்டான்னு சொன்னோன்னே அவங்கள பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு சாமியார் அந்த வழியாக நடந்து போயிட்டுருக்காரு. உடனே இவங்க நினைக்கிறாங்க, அந்த திருடன் தான் இப்படி இருக்கானோன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கத்தி மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. அதை வச்சு அவங்க கையை வெட்டிடுறாங்க. வெட்டினதுக்கப்புறமா நில்லு நீ திருடன் தானேன்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் தேடக்கூடிய நபர் நான் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே வெளிச்சத்தில் அவங்க முகத்தை பார்க்கும்போது இவருக்கும் தெரியுது, நம்ம நினச்ச திருடன் இவர் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐயோ தேவையில்லாமல் ஒருத்தரை துன்பப்படுத்திட்டோமே, அவர் கையை வெட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரர் ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு. அப்போ அந்த யோகி சொல்கிறாராம், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் தவறுதலாக தானே பண்ணிட்டீங்க, பரவாயில்லன்னு சொல்கிறாரு. ஐயோ இல்லை, உங்கள் கையை நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு சரியாயிரும், நீங்கள் திரும்பியும் நாளைக்கு பாருங்கள், என்னோட கை என்னோட உடலில் பழையபடியாக ஆயிரும், நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாராம். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி ஓகே நம்ம போகலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் இந்த மனிதர் சொன்னாரே நம்ம திரும்பியும் அடுத்த நாள் போய் பார்ப்போம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கை பழையபடி அவரோட உடம்புல முன்னிருந்த மாதிரியே இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி உண்மையான யோகிகளும் இருக்காங்க, போலியான சில ஆசாமிகளும் இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லாம் தவறுதலாக மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்புறம் அனந்தா வந்துடுறாரு காவல் நிலையத்துக்கு. வந்ததுக்கப்புறமா இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது சொல்கிறாரு, உன்னோட உணர்ச்சியை நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனாலும் ஒரு அண்ணனாக நான் சொல்கிறதையும் நீ காது கொடுத்து கொஞ்சம் கேளு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னோட காசிக்கு ஒரு முனிவரை சந்திக்கணும், அதுக்கப்புறம் நீ கல்கத்தாவுக்கு வா, அப்பா ரொம்ப துன்பமாக இருக்காங்க, நீ அப்பாவோட சில நாள் தங்கிட்டு அதுக்கப்புறமா நீ விருப்பப்படும்படி உன்னோட குருவை தேடி மறுபடியும் நீ போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் அந்த முனிவரை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதா முகுந்தருக்கு, இவர் முதல்ல அந்த முனிவர்கிட்ட பேசி இவர் மனசை கலைக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் காவல் நிலையத்திற்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. அந்த முனிவரோட ஏற்பட்ட சந்திப்பு என்ன அப்படின்னா,
அவர் வந்து ஒரு வேத சாஸ்திரமெல்லாம் படித்து அதில் வந்து மிகப்பெரிய ஒரு ஞானியாக வந்து இருக்கார். அவரோட மகனும் வந்து இருக்காங்க. அவங்க 2 பேருமே இவரோட தத்துவவாதத்தில் வந்து ஈடுபடுறாங்களாம். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, நீ உன்னுடைய சாதாரண பொறுப்புகளை எல்லாம் தட்டி கழிச்சிட்டு இந்த மாதிரி ஞானியாக போகிறேன், துறவியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா அது மிகப்பெரிய துரதிர்ஷ்டத்தை தான் உனக்கு வந்து கொண்டு வரும். இறைவனை அடையிறதுக்கு அது வழி கிடையாது. உலக அனுபவம் இல்லாமல் உன்னால் பழைய கர்ம வினைகளை களையவே முடியாது அப்படின்லாம் வந்து அவங்க நிறைய வாதத்தை வந்து அவர் முன்னாடி வைக்கிறாங்க. அதற்கு பதிலாக பகவத்கீதையில் அழிவற்ற சொற்கள் எல்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்களாம். இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம உலகத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஞானியாக போகலாமே தவிர அதுக்கு முன்னாடி போகக்கூடாது. நம்ம கர்ம வினைகளை எல்லாம் எப்படி களையிறது அந்த மாதிரிலாம் அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இளைஞன் வந்து ரொம்ப ஆற்றல் வாய்ந்தவனாக இருக்கான். நிறைய வேதங்கள்லாம் படித்ததுனால நிறைய முன்னுதாரணங்களை எல்லாம் சொல்லி நீ வந்து துறவியாக போகக்கூடாது, நீ வந்து உலக வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. அவர் சொல்ல சொல்ல முகுந்தனுக்கு நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போக ஆரம்பிக்குது. அவர் மனசு வந்து ரொம்ப கலங்கப்படுது. அப்போ அவர் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக வந்து கடவுளை வந்து வேண்டிக்கிறானா, நீ என் குழப்பத்தை நீக்க இங்கேயே இப்பொழுதே எனக்கு பதில் கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேண்டிக்கிறாராம். நான் துறவியாக வாழ்வதை நீ விரும்புகிறாயா அல்லது உலக வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற 2 கேள்வியை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக இறைவன்கிட்ட அவர் வந்து கேட்குறாரு. அப்போது இந்த வேத விற்பனர்களோட வீட்டு வாசலில் ஒரு மிக சாதுவான முகம் படைத்த ஒரு முனிவர் வந்து நிற்கிறாராம். சாது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த முகுந்தனை வந்து என் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு செய்கை காட்டுறாரு. அவரோட சாந்தமான ஒளி பொருந்தி அந்த கண்கள்லேருந்து மகத்தான சக்தி வந்து பாய்வதை முகுந்தன் வந்து உணர்ந்ததா சொல்கிறாரு. மகனே, அந்த அறிவிழிகளின் பேச்சை கேளாதே. உன் பிரார்த்தனை கிணங்கி இறைவன் இப்பிறவியில் உன் வாழ்வு ஒரு துறவியின் வாழ்வாகத்தான் இருக்கும் என்பதை என் மூலமாக உனக்கு உறுதியாக கூறச் சொல்கிறார் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ முகுந்தன் என்ன பண்ணுறாருன்னா, ஆச்சரியத்துடனும் நன்றியுடனும் அந்த உறுதியான செய்தியை கேட்டு மன மகிழ்ச்சி வந்து அடைகிறாரு. இந்த முனிவரும் அவரோட பையனும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மனுஷன் சொல்கிறதெல்லாம் கேட்காத, அவன் வந்து ஒரு பித்து பிடிச்சவன், நேற்றும் இதே மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தான், அவன் வந்து ஒரு பைத்தியக்காரன், நீ அவன் பேச்செல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களாம். அவனும் ஒன்றை மாதிரி தான் ஒரு தெளிவற்ற வகையில் கடவுளை தேடி வீட்டை விட்டு ஓடி வந்து இங்கே பிச்சைக்காரனாக திரிஞ்சிட்ருக்கான், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத, அவன் பக்கத்தில் போகாத, நீ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றாங்களாம். அப்போ இந்த யோகானந்தர் என்ன பண்ணுறாருன்னா, வேறு பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டு அவங்க அண்ணனை வந்து கூப்பிட்றாரு. இந்த அறிவிலிகளின் பேச்சையெல்லாம் நான் இனிமேல் கேட்க மாட்டேன், நீ என்னோட வர்றியா இல்லையா, உடனே புறப்படு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களாம். சொல்லிட்டு அண்ணனும் இவர் முகுந்தனும் 2 பேருமா கல்கத்தாவுக்கு ரயில் ஏறி போகிறாங்க. கல்கத்தாவுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறமா தந்தையை வந்து பார்க்குறாரு. தந்தை வந்து ரொம்ப மனக்கவலையில் வந்து இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தந்தை வந்து உயர்நிலை பள்ளி படிப்பு முடியும் வரையிலாவது நீ எங்கேயும் இந்த மாதிரிலாம் போகாத தயவு செஞ்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு ஏற்பாடையும் பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு வந்து துறவி ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. அதனால இவன் திரும்பியும் இந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ஒரு மகானை வந்து இவருக்கு பண்டிதராக வீட்டுக்கே டெய்லியும் வர சொல்லி இவருக்கு சில பாடங்கள், சமஸ்கிருதங்கள் இதெல்லாம் வந்து சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அதுக்கான ஏற்பாடுகளையும் வந்து பண்ணியிருக்காரு. அந்த பண்டிதரோட பேர் என்ன அப்படின்னா கேவலானந்தர். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மகான். அவர் வந்து டெய்லியும் உனக்கு வந்து சமஸ்கிருத ஆசிரியராக இருந்து உனக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உயர்நிலை பள்ளி படிப்பு முடிந்ததுக்கு அப்புறமா உன் இஷ்டப்படி நீ எங்கே வேணா போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆனால் தந்தைக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து தெரியாதான். கேவலானந்தர் அப்படிங்கிறவர் லாகிரி மகாசயரோட உயர்ந்த சீடர் அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் சமஸ்கிருத வகுப்பையும் தாண்டி நிறைய ஆன்மீகம் பொருந்திய நிறைய தகவல்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இவருக்கு வந்து சொல்லியிருக்காரு. அது போக லாகிரி மகாசயரோட அற்புதங்களை எல்லாமும் வந்து இவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்படி ஒரு நாள் வந்து இவர் வகுப்பு எடுக்கும்போது லாகிரி மகாசயரோட தான் கழித்த காலங்களை பற்றி அவருக்கு வந்து சொல்கிறாரு. லாகிரி மகாசயர் வந்து பார்த்தா யார்கிட்டையும் அவ்வளவா வந்து பேச மாட்டாராம். அவர் தியானம் பண்ணும்போதும் அரைக்கண் மூடிய நிலையில் பத்மாசனத்தில் உட்கார்ந்து தான் தியானம் பண்ணுவார் அப்படின்றாங்க. அவரோட சீடர்கள் வந்து ஒரு மாலை அணிவித்தது போல் அப்படி ஒரு அரை வட்டமாக அவரை சுற்றி உட்கார்ந்துட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. தனியாக தியானம் பண்ணும்போது கிட்டாத அந்த மன அமைதி, மன ஒருமுகப்படுத்துதல் எல்லாம் லாகிரி மகாசயரோடு உட்கார்ந்து தியானம் செய்யும்போது மிக எளிதில் அதெல்லாம் வசப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு.
இவர் வந்து எப்படி வித்தியாசமானவர் அப்படின்னா, புராதன நூல்களில் குறிப்பிட்டிருக்க சில விஷயங்களை பற்றி அவர்கிட்ட சொன்னால் அவர் நான் கண்டிப்பாக அதோட அனுபவம் என்ன அப்படிங்கிறத உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாராம். அந்த நூல்களில் உள்ளதை மட்டும் சும்மா உரு போட்டுட்டு சொல்லாமல் தன்னோட சொந்த அனுபவங்கள் ஏதுமின்றி அவர் எதுவுமே போதிக்க மாட்டார். அவர் தன்னுடைய சொந்த அனுபவத்தையும் அதில் உணர்ந்து அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருக்கும் அதை பற்றி சொல்லுவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி லாகிரி மகாசயர் செஞ்ச ஒரு அற்புதத்தை வந்து சொல்கிறாங்க. கண் பார்வையற்ற ராமு அப்படிங்கிற ஒருத்தருக்கு கண் பார்வை வந்து அவர் வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க.